ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வெற்றியின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் 2025ஆவது ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனதார சந்தோஷமாக உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடந்த வருஷத்துல நடத்தின கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மை அற்புதமும் அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். 2025ஆவது வருஷத்துல நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்க கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்திடுவார். இந்த 2025ஆவது வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபனேசர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதுவரை உதவினார், இனிமேலும் உதவி செய்வார். அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது பாருங்கள், இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் நடுவாக பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் தோற்று போவது போலவே அவங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க. சூழ்நிலைகள் எல்லாமே அப்படிதான் அவங்களுக்கு இருந்தது. இந்த நேரத்துல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அருமையான ஒரு காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுவதற்காக சொல்றாரு. என்ன தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிறதான உங்களிடத்துல இருக்கிறதான பாகால்கள், அஸ்தரோத்து, இப்படிப்பட்ட வணக்கங்களை நீங்கள் உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். முழுமையான அன்போடு நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியான நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். சொன்ன உடனே இந்த ஜனங்கள் மகா கூக்குரலிட்டு கண்ணீர் விட்டு எல்லா அஸ்தரோத்துகளின் பாகால்களின் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. அப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசி மிஸ்பா என்கிறதான ஒரு இடத்துல அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். அங்க தேவனுக்கு பலியிடுறாங்க. தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்த ஒரு இடம் பாருங்கள். அந்த மிஸ்பாவில கர்த்தர் அவங்களுக்கு மனதிறங்கினார். இந்த புதிய வருஷத்துல இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஒரு முதன்மையான அன்பை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தெய்வன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில அந்தரங்கத்தை என்னென்ன வேண்டாத காரியங்கள் தெய்வனுக்கு விருப்பமில்லாமல் இருக்கிறது அதெல்லாம் நம்ம அகற்றும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வார். இவங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். விண்ணப்பத்திற்கு மறுமொழி கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தருக்கு தேவன் கட்டளையிட்டார். அது நிமித்தம் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பெலிஸ்தர்கள் விழுந்து போனார்கள். கர்த்தர் இன்றைக்கு நமக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு முழு ஆத்மாவோடு நாம் தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று தேவன் இந்த வார்த்தை மூலம் நம்மோடு இடைப்படுகிறார். ஒரு முதன்மையான அன்பை நீங்க தேவனிடத்தில் கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். அந்த நாட்கள்ல வெற்றிக்கு அடையாளமா ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு ஒரு பெயர் சூட்டுவாங்க. அததான் சாமுவேல் தீர்க்கதரிசி பண்றாரு. அவர்கள் தேவ சந்நிதியில கூடி ஜெபித்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்தபடினால மிஸ்பா என்ற இடத்துக்கும் சேன் என்ற இடத்துக்கும் நடுவாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கல்லை நிறுத்தி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். எபனேசரா என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த 2025ஆவது வருஷத்துல அவர் எபனேசராய் நமக்கு கிரியை செய்ய போகிறார். எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ நன்மைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உதவி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம் முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். இந்த நாட்கள்ல கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தின் மூலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வருஷத்துல இனிமே என்னுடைய எதிர்காலம் என்ன? அநேக காரியங்களை செயல்படுத்த வேண்டியது இருக்கிறது. என்ன நடக்கும் என்று அவனோடு கலங்கின கண்களோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நோக்கிதான் அவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. எபனேசரா இருப்பார். உங்கள் வாழ்க்கையில உதவி செய்கிறவராய் அவர் கடந்து வருகிறார். முன்பதாக உதவி செய்தார், இனிமேலும் அவர் உங்க வாழ்க்கையில உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. உங்க கண்ணீரை உடைக்கிறவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்களுக்கு நீங்க பிரயாசப்பட்டீங்களோ அதுல எல்லாம் கர்த்தர் உதவி செய்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களால் அதை அனுபவிக்க முடியும்.
இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இந்த ஆண்டவரிடத்துல விசுவாசமாய் இருக்க, இந்த ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்து உங்களுக்காக ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, இந்த அருமையான 2025ஆம் வருடத்தை காணும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீரப்பா. உடைய இரக்கத்திற்காய் நன்றி. ஓ, உடைய அளவில்லாத தயவுக்காய் நன்றி அப்பா. அந்த வருஷத்திலே எபனேசரா எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் வெற்றிக்கு அடையாளமிட்டது போல இந்த நாளிலே மீண்டும் கொண்டு செல்லும்படியாக நீர் வழி காட்டும்படியால் உடைய வார்த்தையை கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி உதவி செய்கிறவராய் நீர் அசைவாடுகிறீரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல நீர் அசைவாடுகிறீர் ஆண்டவரே. அப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக. பிரியமில்லாதவர்களை விலக்கிவிட்டு அப்பா ஸ்தோத்திரம், முதன்மையான அன்பை உமக்கு கொடுக்கும்படியாய் ஜனங்கள் முன்வரட்டும் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் தாழ்த்துடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 2025ஆவது வருஷத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். Wish you a happy new year.